Hello everyone. இந்த வீடியோல நாங்க database serverல இருந்து அதாவது MySQL database serverல இருந்து இப்படி நாங்க தரவுகளை மீள பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த டேட்டாபேஸ்கள் பல கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க SQL HR inventory invoice store என்ற டேட்டாபேஸ்களை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டேட்டாபேஸ்க்குள்ள வந்து நான் டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த வீடியோட லிங்கை தரேன், அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. ரைட். அப்போ நான் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டேட்டாபேஸ் வந்து SQL ஸ்டோர். இந்த டேட்டாபேஸை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு யூஸ் கமாண்டை கொடுக்கணும். யூஸ் SQL ஸ்டோர் இதை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சு கொண்டுட்டு ரைட். இப்போ இது வந்து செலக்ட் ஆகியாச்சு பாருங்க, இது செலக்ட் ஆகியாச்சு. இந்த டைப்பில் இப்போ பார்ப்போம் இந்த டேட்டாபேஸுக்குள்ளே எந்த டேபிள்கள் காணப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அப்போ டேட்டாபேஸுக்குள்ளே எந்த மாதிரி டேபிள்கள் காணப்படுதுன்னு சொல்லி ஷோ டேபிள்ஸ். ரைட், ஷோ டேபிள்ஸ். இப்போ இந்த SQL ஸ்டோர் என்ற டேட்டாபேஸுக்குள்ளே இத்தனை டேபிள்ஸுகள் காணப்படுது, நிறைய டேபிள்ஸுகள் காணப்படுது. ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கஸ்டமர்ஸ் என்ற டேபிளுக்குள்ளே இருந்து டேட்டாவை இப்படி எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ரைட். அப்போ இப்போ நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறத நான் இதை டிலீட் பண்ணி போட்டேன். இப்போ கஸ்டமர்ஸ் டேபிள் இருந்து எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அதுக்கு தரவுகளை எடுத்துக்கொள்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னென்றால் செலக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், செலக்ட். இது இந்த கமாண்ட் தான் ஆரம்பிக்கிற கமாண்ட் வந்து தரவுகளை மீள பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டேபிளில் இருக்கிற சகல தரவுகளையும் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்படி சகல தரவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கொள்ள செலக்டோட சரியா ஸ்டார் மார்க்கை போடணும். செலக்ட் இதுக்கு நாங்கள் சொல்லுறது செலக்ட் ஓல்னு சொல்லி ஸ்டார் மார்க்கை போட்டால் ஓல்னு டைப் பண்ண தேவையில்லை, ஸ்டார் மார்க்கை போட்டால் போதும். செலக்ட் ஓல். ரைட். அடுத்த வரையில் நான் இப்போ கொடுக்க போகிறேன் எந்த டேபிளில் இருந்து. சரி, செலக்ட் டேபிள். இந்த டேட்டாபேஸ்க்குள்ள பல டேபிள் இருக்குது, நாங்கள் MySQLக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த டேபிள் இருந்து ரைட் எல்லா தரவுகளையும் எடுத்துக்கோ. இந்த டேபிள் இருந்து ஃப்ரம் க்ளோஸர் நாங்கள் எனக்கு கொடுக்கணும். ரைட். ஃப்ரம் கொடுத்து நாங்கள் ஈனை தான் கொடுக்கணும். இந்த டேபிள் நான் இப்போ இந்த டேபிள் கஸ்டமர்ஸ் என்ற டேபிள். ரைட். கஸ்டமர்ஸ் என்ற டேபிள் இவ்வளோதான். ரைட். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இங்கே பாருங்க சகல தரவுகளும் இங்கே வருது. இந்த டேபிளில் வந்து 10 ரெக்கார்ட் இருக்குது. இந்த சகல தரவுகளும் காட்டுது. சரியா, இங்கே பாருங்க ஒவ்வொரு கஸ்டமர் ஐடி இருக்குது, ஒவ்வொரு பேர் 10 ரெக்கார்டு இருக்குது. ரைட். அப்போ இந்த பேரு கொடுக்கக்குள்ள இங்கே டேபிளில் பேரு கொடுக்கக்குள்ள இன்னொரு முறையும் இருக்குது. என்ன முறை என்றால் இப்போ நாங்கள் இந்த டேபிள் எந்த டேட்டாபேஸுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அதை சேர்த்து கொடுக்கவும் வேணும். இப்போ இந்த டேபிள் இருக்கிறது SQL இந்த ஸ்டோர் என்ற டேட்டாபேஸில். ரைட். அப்போ முதலாவது டேட்டாபேஸ் பேர், இந்த டேட்டாபேஸ் பேருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸ்கீமாட பேர் என்று சொல்லி. ரைட். அப்போ முதலாவது ஸ்கீமாட பேர் டாட் கஸ்டமர்ஸ். இப்படி கொடுத்தாலும் இதே இங்கே கீழே காட்டப்பட்டிருக்கிற இதே டேபிள் தான் வரப்போகுது பாருங்க. ரைட். அதே டேட்டா தான் வரப்போகுது. அப்போ ரெண்டு மெத்தடில் வந்து டேபிளோட பேரை கொடுக்கல. ரைட். அப்போ கட்டாயம் முதலாவது செலக்ட் கொடுக்கணும், எல்லா தரவையும் எடுத்துக்கொள்ளணும்னா ஸ்டார் மார்க்கை கொடுக்கணும். அதுக்கு பிறகு எந்த டேபிள் இருந்தேன்னு சொல்லி ஃப்ரம் க்ளோஸர் நாங்கள் கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். இங்கே வந்து வர்றது வந்து இந்த டேபிளோட பேரான சொல்லி டேபிளோட பேர் ரெண்டு முறையில் கொடுக்கலும். ஒன்று ஸ்கீமாட பேர் டாட்னு சொல்லி போட்டு கொடுக்கலும், இல்லாட்டி நாங்கள் நார்மலாக இப்படி கொடுத்தாலும் பரவாயில்லை. சரியா. ரைட். அப்போ இது எல்லா தரவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை. இப்போ நாங்கள் பார்ப்போம். எனக்கு எல்லா தரவுகளும் தேவையில்லை, எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் நேமும் இந்த லாஸ்ட் நேமும் அவ்வளோ ஃபோன் தான் தேவை. ரைட். அப்படி என்ன வச்சுக்கொள்ளும். இங்கே பாருங்க இந்த கொலம்ட பேர். ரைட். இந்த கொலம்கள் பேர். அப்போ எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும், அடுத்தது ஃபோன் நம்பரும் ஃபோனும் மட்டும்தான் தேவைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இங்கே செலக்ட் ஓல் தேவையில்லை. ரைட். ஸ்டார் மார்க் தேவையில்லை. இந்த இடத்துல நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு கொலம்கள்லையும் பேரை கொடுக்கணும். அவ்வளோதான். இருக்கிற போலேயே பேரை கொடுக்கணும். ரைட். இருக்கிறது எப்படி ஃபர்ஸ்ட் நேம் ரைட் கமா போட்டு கொடுக்கணும். லாஸ்ட் நேம் கமா ஃபோன். சரி. இதில் முக்கியமாக தான் கொலம்களில் பேரை கொடுக்கக்குள்ள எந்த ஸ்பெல்லிங்கும் பிழை வராத மாதிரிக்கு நாங்கள் கொடுக்கணும். இந்த 3 கொலமும் தான் எனக்கு தேவையாண்டா இங்கே பாருங்க, இது 3ஐயும் எனக்கு எடுத்துக்கொள்ள. சரியா. அப்போ நாங்கள் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணக்கொள்ள இருக்கிறது போல எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, தேவையான மாதிரிக்கு எங்களுக்கு தரவுகள் எடுத்துக்கொள்ள. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடிக்குது. எனக்கு தேவை
ஃபர்ஸ்ட் நேம் ரெண்டாவது வரணும், லாஸ்ட் நேம் தான் முதலாவது வரணும்டா ஆர்டர் வேணும்டா எங்களுக்கு மாற்றி எடுக்கவும் மேலும். ரைட், இங்கே பாருங்க, ஆர்டர் வேணும்டா எங்களுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளவும் மேலும். நீங்கள் டைப் பண்ணுற கொலம்கள் எந்த ஆர்டரில் டைப் பண்ணீங்களோ அதே ஆர்டருக்கு டேட்டா வரும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் முதலாவது லாஸ்ட் நேம் காட்டிக்குது, அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நேம். சரியா? அப்போ உங்களுக்கு கொலம்களை வச்சு எந்தெந்த கொலம்களில் உள்ள இந்த தரவுகள் வேணும்னு சொல்லி உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளவும் இல்லை. ஒரு கொலத்தை கொடுத்தாலும் அது பிரச்சனை, உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கொலத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை. இப்போ லாஸ்ட் நேம் மட்டும்தான் எனக்கு தேவையாண்டா ரைட், லாஸ்ட் நேம் மட்டும் காட்டும். அப்போ இதுதான் வந்து தரவு மீள பெற்றுக்கொள்ளத்தில் பேசிக். சரியா? செலக்ட் க்ளோஸ் வரணும், இங்கின கொலம்களோட பேர் வரணும், எல்லா கொலமும் சொன்னால் ஸ்டார் மார்க் வரணும். ரைட், அப்படி இல்லாட்டி கொலம்களோட பேரை கமா போட்டு எழுதி கொள்ளணும். அடுத்தது கொலம்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஃப்ரம் க்ளோஸ். இந்த ஃப்ரம் க்ளோஸ் கட்டாயம் அதோட சேர்த்து எந்த டேபிள் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். இதுதான் வந்து சின்டாக்ஸ் வந்து தரவுகளை மீள பெற்றுக்கொள்றது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ரைட், உங்களோட டியூட்டில் பாருங்கள். ரைட், இந்த செலக்ட் அட்டவணையிலிருந்து சகல தரவுகளையும் பெறுதல் என்ற செக்ஷனில் 38வது பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் ஒண்டிக்குது. கிளைண்ட்ஸ் டேபிள் ஒண்டிக்குது. ரைட், கிளைண்ட்ஸ் டேபிள் உண்டு, அதை நான் தந்திக்கிறேன். நீங்கள் இதுக்குது இந்த கிளைண்ட்ஸ் டேபிள். இந்த டேபிளில் கிளைண்ட்ஸ்ட ஐடி, பேர் மற்றும் முகவரிகளை மற்றும் பெறுவதற்கான SQL கோடை நீங்கள் எழுதணும். சரியா? அதே போல் ரெண்டாவது பயிற்சி என்னென்ன, கிளைண்ட்ஸ் டேபிளில் வாடிக்கையாளர் கஸ்டமரோட பேர், தொலைபேசி இலக்கம் என்பவற்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறதுக்கான SQL கமாண்ட் எழுதுவோம். சரி, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ரைட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிபந்தனை அடிப்படையில் தரவுகள் எப்படி தேடுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே.